அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் அகாடமில இருந்து. நிறைய நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனாலே அப்படிதாங்க, படப்படன்னு ஒவ்வொன்றா அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாருமே கவர் பண்ண முடியுமா அப்படிங்கறதுதான் டவுட்டா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ போட முடியாது. ஒவ்வொன்றா பார்த்துலாம். மெயினா இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். சீட் மேட்ரிக்ஸ், எவ்வளவு காலேஜஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, இதனால வந்து கட் ஆஃப் என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அது போல என்ன நோட்டீஸ் வந்திருக்குன்னு படப்படன்னு பார்த்துடலாம். ஸோ tentative round 1 vacancy person for MBBS BDS degree courses. இதை பத்தி இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்தது டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் ஃபார் MBBS 7.5 இது கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் ஃபார், ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு கொடுத்துருக்கிறது இது எல்லாமே. சரிங்களா? நோட்டிபிகேஷன் ஃபார் தி கேண்டிடேட் ஆஃப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி SC ST கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா SC ST கேண்டிடேட்ஸ் 2.5 lakhs கம்மியா உங்களோட ஆனுவல் இன்கம் இருந்துச்சுன்னா நீங்க இன்கம் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல் அப்லோட் பண்றதுக்குனால லிங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே அதுதான். ஓகே, சோ இந்த மூணுலயும் அந்தந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து போயிட்டு இன்கம் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணுவீங்க. எதுக்கு சார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்ட தேவையில்லை. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தென் so first round order provisional list of candidate allotted for 7.5 PWD எக்ஸர்விஸ்மென்ட் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட், நாம இப்ப பார்க்க போறது டென்டேட்டிவ் ரவுண்ட் வேகன்சி பொசிஷன் ஃபார் MBBS BDS தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்த்துடலாங்க. சீட் மேட்ரிக்ஸ் அனாலிசிஸ். சீட்ஸ் இன்க்ரீஸ்டு, டிக்ரீஸ்டு. சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, அதனால என்ன கட் ஆஃப்ல இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ரைட், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல என்ன நடந்திருக்கு? 2025 நம்பர் ஆஃப் காலேஜஸ் 36, நம்பர் ஆஃப் சீட்ஸ் 5050. 2026 36 அதே காலேஜஸ் தான் 5200 சீட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகல, ஆனா வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, தென் எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு? நாமக்கல் 50 சீட்டு, திருப்பூர் 50 சீட்டு, திருவள்ளூர் 50 சீட்டு. ஸோ டோட்டலா 150 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ESIC சென்னை தான் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிம்பாங்க. ஒரே காலேஜ் தான், 150 சீட்டு. 2024 அதுதான், 2025 there is no difference. கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், ஸோ அதுல 3 காலேஜ் 250 சீட், அதுலயும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. தென் செல்ஃப் பினான்ஸ் மெடிக்கல் காலேஜ், இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? சோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் 22 காலேஜஸ் இருந்து 2025ல 3450 சீட் இருந்துச்சுங்க. ஓகேங்களா? 2025ல 2026ல 20 காலேஜ் ஆயிடுச்சு. 2 காலேஜ் இல்ல, சென்ட் பீட்டர்ஸ் அண்ட் கற்பக விநாயகா 3500 சீட் இருக்கு. 2 காலேஜ் குறைஞ்சிருக்கு, ஆனா சீட் வந்து பாத்தீங்கன்னா 50 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் மைனஸ் 2 காலேஜ், ஆனா சீட் வந்து 50 பிளஸ். So seat increased in ராஜலட்சுமியில 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தாகூர்ல 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பனிமலர்ல 50 சீட்டு, அன்னையில 50 சீட்டு அண்ட் சுவாமி விவேகானந்தல 50 சீட்டு. டோட்டலா 350 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டலா. சரிங்களா? சீட் டிக்ரீஸ் ஆயிருக்கு, கன்வெர்டட் டு டீம்டுக்கு மாறினது கற்பக விநாயகா அண்ட் சென்ட் பீட்டர்ஸ். ஸோ 150 சீட், டோட்டலா 300 சீட். பட் அதுல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அதை விட்டுருங்க, இதுக்கு மட்டும் இந்த கணக்கு பாக்குறோம். சரிங்களா? டோட்டலா 300 சீட். ஸோ 300 சீட் குறைஞ்சி 350 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குனால நம்மளுக்கு 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ் வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் 5 இருந்துச்சு, 650 சீட் இருந்துச்சு. இப்ப 3 தான் இருக்கு, 600 சீட் இருக்கு. 2 காலேஜ் மைனஸ் ஆயிருக்கு, 50 சீட் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? சோ இதுலயும் காலேஜ் குறைஞ்சிருக்கு. செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல 2 காலேஜ் குறைஞ்சிருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டியில 2 காலேஜ் குறைஞ்சிருக்கு. சோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆனது, தக்ஷசீலால 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கன்னியாகுமரியில 50 சீட். டோட்டலா 250 சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026க்கு டீம் பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீட் டிக்ரீஸ்டு, டீம்டு கன்வெர்ட் ஆனது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல 150 சீட்டு அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 150 சீட். டோட்டலா 300 சீட்டு நம்மளுக்கு வந்து இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருந்து வெளியே போயிடுச்சு.
ஓகே, செல்ஃப் பினான்ஸ் டென்டல் காலேஜஸ் டோட்டலா வந்து 2025ல 20 காலேஜ் இருந்துச்சு. டோட்டலா 1900 சீட் இருந்துச்சு. 2026ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 காலேஜ். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 1750. 2 காலேஜ் குறைஞ்சிருக்கு, 150 சீட் குறைஞ்சிருக்கு டென்டல் காலேஜ்ல. எப்படி குறைஞ்சிருக்கு, எதனால குறைஞ்சிருக்கு? சீட் இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ராகாஸ்ல 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன டைம் 50 இருந்துச்சு, இப்ப 100 ஆயிருக்கு. இது டிக்ரீஸ் ஆனது, டீம்டா கன்வெர்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 100 சீட் டீம்டுக்கு போயிடுச்சு. கற்பகோடாயில 100 சீட். ஸோ டோட்டலா 200 சீட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, 50 சீட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதனோட அப்டிராக்ட் பாத்துடலாமா? சோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 காலேஜ் 5050 சீட்டு 2026ல அதே தான் இருக்கு. பட் 150 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படியே இருக்கு. தேர் இஸ் நோ காலேஜ் இன்க்ரீஸ் இல்ல, சீட் இன்க்ரீஸ் இல்ல. கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்லயும் சீட் இன்க்ரீஸ் ஆகல, காலேஜ் இன்க்ரீஸ் ஆகல. செல்ஃப் பினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் 22 காலேஜ் இருந்தது, 3450 சீட் இருந்தது. 20 காலேஜா குறைஞ்சு 3500 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 காலேஜ் குறைஞ்சு 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ்ல 5 காலேஜா இருந்தது, 650 சீட் இருந்தது. 3 காலேஜா குறைஞ்சு 600 சீட்டா குறைஞ்சிருக்குல, இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ -2 காலேஜ், -50 காலேஜ், 50 சீட். செல்ஃப் பினான்சிங் டென்டல் காலேஜஸ்ல 20 காலேஜா இருந்தது, 1900 சீட்டா இருந்தது. 18 காலேஜ் ஆகி 1750 சீட்டா இருக்கு. 2 காலேஜ் குறைஞ்சு 150 சீட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு லாஸ்ட் இயர் 87 காலேஜஸ் இருந்தது. டென்டல் அண்ட் மெடிக்கலுக்கு சேர்ந்து 11,450 சீட் இருந்துச்சு. இந்த வருடம் 81 காலேஜஸ் இருக்கு, அதே 11,450 சீட். ஸோ சீட்ல எந்த வேரியேஷனுமே இல்லை. நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து 6 குறைஞ்சிருக்கு, சீட்ல வந்து எந்த வேரியேஷனுமே இல்லை. 6 காலேஜ் குறைஞ்சிருக்கு. 4 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 செல்ஃப் பினான்சிங் காலேஜ், 2 பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜ் குறைஞ்சிருக்கு, 2 டென்டல் காலேஜஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ 6 காலேஜ் குறைஞ்சிருச்சு. ஆனா சீட்ல தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பட் இதுல இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது வரைக்குமே வந்து நம்மளுக்கு இந்த செல்ஃப் பினான்சிங்லும் பிரைவேட்லயும் இந்த 50 சீட்டு 50 பிளஸ் 50 மைனஸ்ல சரியா போயிடுது. ஓகே, சோ 3500, 600, 4100, 3450, 650, 4100, 4100 சீட் அப்படியே இருக்குங்க. நிறைய பேர் கேட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இதனால கட் ஆஃப் வந்து என்ன ஆகும் அப்படிங்கறதான். சரிங்களா? காலேஜஸ் குறைஞ்சிருக்கு, சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, டீம்டுக்கு போயிருச்சு. 600-700 சீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. ஸோ கட் ஆஃப்ல லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்றப்போ பெருசா டிஃபரன்ஸ் வராது. உங்களுக்கு செல்ஃப் பினான்சிங்ல கொஞ்சம் குறைஞ்சி பிரைவேட்ல ஏறுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா செல்ஃப் பினான்ஸ் 345 சீட் இருந்து 300-500, 50 சீட் தான். இதே பாருங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டில 650 இருந்து 600, 50 சீட் தான். ஸோ 50 சீட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பினான்சிங்கும் பிரைவேட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துறாரு. பட் கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 150 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இன்க்ரீஸ் ஆன கணக்கு. சரிங்களா? அதனால அதுல 1 மார்க்ல இருந்து ஒரு 3 மார்க் வரைக்கும் டிஃபரன்ஸ் வரலாம். ஓகேங்களா? குறையலாம். ரேங்க் பேஸ் பண்ணி, நான் கட் ஆஃப் பேஸ் பண்ணி சொல்ல, ரேங்க் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? 1 மார்க் நம்ம எடுத்துக்கலாங்க, மேக்ஸிமம் 2 மார்க் எடுத்துக்கலாம், அதுக்கு மேல குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி இப்ப கொடுத்துருக்கிறது பேஸ் பண்ணி இதுதான். நியூ காலேஜஸ் ஏதாச்சும் வருதா, அதெல்லாம் வந்து திருப்பியும் பிச்சேர்க்கையில வந்து ஆட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். சப்போஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் இல்லைங்க, அதுல எந்த மாற்றமே இல்லை. கவர்மெண்ட் காலேஜ் எதுவுமே புது காலேஜ் வரல. சப்போஸ் ஏதாச்சும் புது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வருதா, இல்ல வந்து செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். செகண்ட் தேர்ட் ரவுண்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், சப்போஸ் யாராவது செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ட்ரை பண்றீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 4 மார்க் 5 மார்க் உங்களுக்கு வந்து அந்த பார்டர்ல இருக்கீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி 92.5க்கு இதுதாங்க. ஓகே, 92.5ல ஓவரால் சீட் தான் இது. அவங்க கொடுத்தது 92.5, பட் ஓவரால் சீட்டு தான் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? ரைட்டுங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணப்போ பெரிய சீட் டிஃபரன்ஸ் இல்லை. மேபி செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் டென்டல் காலேஜஸ்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 150 சீட் வந்து நம்மளுக்கு குறையுது.
சரிங்களா, டென்டல் காலேஜ். பட் டென்டல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஈவன் நிறைய காலேஜஸ்ல வந்து அந்த குவாலிஃபைங் மார்க் இருந்தாலே கிடைக்குது. அதனால அதுக்காக நம்ம பெருசா வந்து கவலைப்பட்டுக்க தேவையில்லை. அதுவும் மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் மாதிரியே முடியறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.